செய்வாராக. मेरे साथ खोलिएगा एफिसियों की पत्री 6 अध्याय उसका 10 पद से लेकर हम 17वां पद तक थोड़ा अध्ययन करेंगे. எபேசியர்களின் நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். और इन बातों को बारंबार हम सुने होंगे, अध्ययन किए होंगे, प्रचार भी किए होंगे. நாம் இந்த காரியங்களையோ வசனங்களையோ அடிக்கடி தியானித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், பிரசங்கமும் செய்திருக்கலாம். इसलिए इन बातों पर मैं थोड़ा सा ज्यादा ध्यान देने के लिए चाहता हूं. ஆகையால இந்த காரியத்திலே நாம் இன்னும் அதிகமாய் கொஞ்சம் நான் கவனம் வைத்து பேச விரும்புகிறேன். वहां पर ये साफ लिखा गया है, அங்கே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. हिंदी अनुवाद बहुत सुंदर है. இந்தி மொழிபெயர்ப்பு மிக அருமையா இருக்கிறது. निदान प्रभु में और उसकी शक्ति में प्रभाव में बलवंत बनो. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். उसके लिए तुम्हें कुछ काम करना होगा, அதற்காக நீங்கள் சில காரியத்தை செய்ய வேண்டும். उसके लिए कुछ जानकारी रखना होगा. அதற்காக சிலவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். इसलिए पौलुस बहुत जबरदस्ती के साथ इन बातों को लोगों के सामने पेश कर रहा. ஆகையினாலே பவுல் வலுவாக திடமாக இந்த காரியங்களை ஜனங்களுக்கு போதிக்கிறான். बलवंत जीवन बिताने के लिए जो उपाय है उसको थोड़ा यहाँ एक झलक दिखा रहा है. வல்லமையுள்ள வாழ்வு அல்லது திடமுள்ள வாழ்வு வாழ்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டு என்று சொல்லி சில காரியங்களை இங்கே போதிக்கப்படுகிறது. पहले आप अपने शत्रु की बातों को समझ लेना. முதலாவது நீங்கள் உங்கள் சத்ருவின் காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். फिर दूसरा अपना जिम्मेदारी को जानना. இரண்டாவது உங்களுடைய பொறுப்பை நீங்கள் அறிய வேண்டும். इन दोनों बातों को मन में रखते हुए पौलुस यहाँ कई बातों को रख रहा है. இந்த ரெண்டையும் மனதில் வைத்தவனாக பவுல் अनेक காரியங்களை எழுதுகிறார். अगर आप 11-12 पद को देखेंगे, ஒருவேளை 11-12 வசனங்களை நீங்கள் பார்த்தால் उसमें एक बात सफाई से हमारे सामने चले आता है. அதுல ஒரு காரியம் மிக தெளிவாய் நம் முன்பு வருகிறது. मैं 11 और 12 पद को पढ़ रहा हूं. 11-12 நான் வாசிக்கிறேன். परमेश्वर के सारे हथियार बांध लो कि तुम शैतान की युक्तियों के सामने खड़े रह सको. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். क्योंकि हमारा ये मलयुद्ध और लहू और मांस से नहीं परंतु प्रधानों से और अधिकारियों से और इस संसार के अंधकार की हाकिमों से और उस दुष्टता की आत्मिक सेनाओं से है जो आकाश में हैं. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. भाई बहन और बच्चे थोड़ा ध्यान से सुने. சகோதர சகோதரிகளே, இன்னும் பிள்ளைகளே கவனித்து கேளுங்கள். हम इस संसार के विश्वास के जीवन में हमारे लिए एक बहुत बड़ा संघर्ष है. इसमें से बहुत भाग अंधे की दुनिया में हो रहा है. நாம் இந்த விசுவாச வாழ்க்கையிலே வாழும் பொழுது ஒரு பயங்கரமான போராட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது நாம் காணக்கூடாத உலகத்தில் தான் நடக்கிறது. जिन बातों को हम आमने सामने देखते हैं उन बातों से बढ़कर एक अंधे की दुनिया में जो बातें हो रही है, जो हमारे साथ संघर्ष कर रही है, उसको सही पहचानना हमारे लिए अनिवार्य है. நாம் காணக்கூடிய காரியங்கள் அல்ல, பார்க்கிறவர்கள் அல்ல, ஆனால் காணக்கூடாத ஒரு உலகம் அங்கே இருக்கிறதே, அதிலிருந்து தான் अनेक யுக்திகளும் போராட்டங்களும் நம்மை நோக்கி வருகின்றன. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 12 अध्याय का आखिरी बात पर मैं थोड़ा ध्यान देना जा रहा हूं. நான் அந்த 12ஆம் வசனத்தினுடைய கடைசியில் உள்ள காரியத்திலே கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். अंधकार की हाकिम और दुष्टता की आत्मिक सेना हमारे विरोध में लड़ रही है. अंधकार லோகாதிபதிகள் இன்னும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நம்மோடு கூட போரிடுகின்றன. इस बात को आप भूलना नहीं है. இந்த காரியத்தை நீங்கள் மறக்க கூடாது. मैं 2 घटना को आपके सामने रखने के लिए चाहता हूं, समय को मन में रखते हुए. நான் காலத்தை யோசித்தவனாக 2 சம்பவங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். अगर आप अय्यूब के पहले अध्याय को पढ़िएगा, ஒருவேளை நீங்கள் யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரத்தை வாசித்தால் वहां शैतान और परमेश्वर के बीच में जो बातें आपस में बांटी जाती है उसको आप देख सकते हैं. அங்கே சாத்தான் தேவனுக்கு இடையிலே அங்கே ஒரு சின்ன பேச்சு நடக்கிறதே, அதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். वहां एक बात के ऊपर मैं आपको ध्यान खींचने के लिए चाहता हूं. ஒரு காரியத்தை வைத்து உங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். परमेश्वर को वो बेवकूफ समझ के वो शैतान परमेश्वर से बातचीत कर रहा है.
தேவனை புத்தியீனனாக ஒரு முட்டாளாக நினைத்து சத்துருவானவன் அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறான். कई बातों का आप उस अध्याय में अध्ययन किए होंगे, நீங்கள் अनेक காரியங்களை அந்த அதிகாரத்திலே தியானித்திருக்கலாம். परंतु शैतान यहाँ परमेश्वर सारी बातों को जानकारी नहीं रखने वाला करके पेश करते हुए आप देख सकते हैं. ஆனால் இங்கே சாத்தான் என்பவன் தேவனாய கர்த்தர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறவர் அல்ல, அவருக்கு எல்லாம் தெரியாது என்ற உணர்வோடு கூட பேசுகிறான். भीतर ये इंटेंशन को परमेश्वर जानता ही नहीं करके शैतान यहाँ परमेश्वर के बारे में बतलाता है. உள்ளிந்திரியங்களை அல்லது உள்ளத்தில் உள்ளவைகளை தேவன் அறிய முடியாது என்ற எண்ணத்தோடு கூட சாத்தான் பேசுகிறான். आपको मालूम है, நீங்கள் அறிந்திருக்கிறபடி आओ सब उस वचन को थोड़ा देखेंगे. அந்த वचனத்தை கொஞ்சம் பார்த்து விடலாம். अय्यूब का पहला अध्याय 8 और 9 पद को देखेंगे. யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை பார்க்கலாம். यहाँ परमेश्वर अय्यूब के बारे में गवाही देता है. இங்கே தேவனாய கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். उसके तुल्य खरा और सीधा और मेरा भाई मानने वाला और बुराई से दूर रहने वाला मनुष्य और कोई नहीं है. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபுவை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். यहां पर परमेश्वर बिल्कुल जांच पड़ताल करके अय्यूब के बारे में शैतान से बातचीत कर रहा है. இங்கே தேவனாய கர்த்தர் யோபுவை நன்றாய் பரிசோதித்து நன்றாய் அறிந்த பின்பு சாத்தானோடு கூட பேசுகிறார். शैतान से कह रहा है சாத்தானை பார்த்து சொல்கிறார், वो खरा व्यक्ति है, அவன் உத்தமனாயிருக்கிறான், सीधा साधा है, அவன் சன்மார்க்கனாயிருக்கிறான், मेरा भय मानने वाला है, அவன் எனக்கு பயப்படுகிறவன், बुराई से अपने को दूर रखने वाला है. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். तुरंत शैतान क्या कह रहा है 9वां पद में? 9வது வசனத்திலே சாத்தான் உடனே மறுமொழியாக क्या कहता है? என்ன சொல்லுகிறான்? शैतान ने यहोवा को उत्तर दिया, क्या अय्यूब परमेश्वर का भाई बिना लाभ के मानता है? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? क्या मतलब है? என்ன அர்த்தம் அங்கே? बाहर देखते हैं. நீரோ மேற்புறமாய் பார்க்கிறீர். शैतान परमेश्वर से कहता बाहर देखते हैं. சாத்தான் தேவனை பார்த்து சொல்லுகிறான், நீர் மேலே மேலே பார்க்கிறீர். आपको लग रहा वो आपसे डरता है. நீ உமக்கு தெரிகிறது அவன் உமக்கு பயந்திருக்கிறான் என்று. आप देखते हैं उसको वो खराब व्यक्ति है. நீர் அறிந்திருக்கிறீர் அவன் உத்தமன் என்று சொல்லி. लेकिन भीतर ये विचार का आप पहचान नहीं रहे हैं. ஆனால் அவனுடைய உள்ளே இருக்கிற காரியங்களை நீர் அறியவில்லை. प्यारो मैं आपसे खाने के लिए चाहता हूं. பிரியமானவர்களே, உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், शैतान कितने हिम्मत के साथ परमेश्वर के बारे में कहा था, आप उसके भीतरीय विचार को पहचान नहीं रहे हैं. எவ்வளவு தைரியமாய் அவன் தேவனை பார்த்து சொல்கிறான், யோபுனுடைய உள்ளிந்திரியங்கள் உள்ளானவைகளை நீர் அறியவில்லை. आप उसकी इंटेंशन को जानेंगे तब ये गवाही नहीं दे सकेंगे. நீர் அவருடைய இன்டென்ஷனை அறிந்தது அதுக்கப்புறம் எப்படி சாட்சி சொல்ல முடியும்? उसकी भावना को आप नहीं पहचानते हैं, इसलिए आप ऐसा कहते हैं. அவனுடைய உள் மனநிலைமையை அறியாதது இருப்பதனால இப்படி நீர் பேசுகிறீர். ये बातें आपके जीवन के मेरे जीवन के लिए भी लागू है. இந்த உள்ளிந்திரியங்கள் உள்ளான காரியங்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்தும். परमेश्वर मेरे बारे में क्या विचार रखता है, தேவன் என்னை குறித்து என்ன நினைவு வைத்திருக்கிறார், कितना जानता है, எவ்வளவு அறிந்திருக்கிறார், कितनी बातें होती हैं, எவ்வளவு காரியங்கள் நடக்கிறது, इसको शैतान शक में डालता है. இவை எல்லாவற்றையும் சாத்தான் சந்தேகத்துக்குள்ளே கொண்டு வருகிறான். आप उसको नहीं पहचान रहे. உமக்கு அதெல்லாம் தெரியாது. अय्यूब के बारे में आपकी जानकारी अधूरा है. யோபு குறித்து நீர் அறிந்தது கொஞ்சமே. वैसे ही शैतान आज भी, क्योंकि बाइबल बतलाती है प्रकाशित वाक्य 12वां अध्याय में, ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்திலே வேதம் இப்படியாக சொல்கிறது. 10वां पद में देखेंगे 10வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது शैतान आज भी क्या करता है करके वहां बाइबल बतलाती है. அங்கே சாத்தான் இன்னைக்கும் என்ன செய்கிறான் என்பதை வேதம் தெளிவாய் அங்கே சொல்கிறது. प्रकाशित वाक्य उसका 12 अध्याय का 10वां पद, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம், और वहां पर लिखा है, அங்கே எழுதி இருக்கிறது, हमारे भाइयों पर दोष लगाने वाला जो रात दिन हमारे परमेश्वर के सामने उन पर दोष लगाया करता है. இரவும் பகலும்
நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहां शैतान के बारे में एक बात प्रकट किया गया है. சாத்தானை குறித்து ஒரு குணம் வெளிப்பட்டிருக்கிறது அங்கே. क्या है? என்ன? हमारे भाइयों पर சகோதரர்கள் மேல் दोष लगाने वाला, குற்றம் சுமத்துகிறவன் रात दिन हमारे परमेश्वर के सामने खड़े होके दोष लगाता रहता है. இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நின்று குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான். इसलिए इस बात से हमें मालूम हो रहा है, ஆகையினால இந்த காரியனாலே நமக்கு என்ன தெரிகிறது? मेरे बारे में, आपके बारे में शैतान जो है दोष लगाने की बातों पर दिन रात खटता है. அவன் உங்களை குறித்து என்னை குறித்து குற்றம் சாட்டுகிற வேளையிலே இரவும் பகலாய் சுற்றித் திரிகிறான். उसी के आधार पर अटैक करता है, அதன் அடிப்படையிலேயே தாக்குகிறான். उसी आधार पर ही वो लड़ाई करता है. அதன் அடிப்படையிலேயே அவன் போரிட வருகிறான். इसी बात को ही पौलुस कहता है, இந்த காரியத்தை தான் பவுல் சொல்கிறான். हमारे विरोध में अंधकार की ताकतें आकाश मंडल में कार्यरत है. அவன் சொல்கிறான், நமக்கு விரோதமாய் ஆகாய மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவி. कई बार हम आमने सामने की बातों को देख के किसी के ऊपर हम गिरना करने लगते हैं. அநேக நேரங்களிலே நாம் நேராய் கண்களிலே பார்க்கிற காரியங்களை வைத்து யாரோ ஒருவரை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். या किसी के विरोध में हम बोलने शुरू करते हैं. அல்லது யாரோ ஒருவருக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறோம். परंतु ये अंधे की ताकतें जो हमारे विरोध में काम करती हैं उसको देख नहीं पाते हैं. ஆனால் காணக்கூடாத இந்த ஆவிகள் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதே பார்க்க கூடாமல் நம்ம இருக்கிறோம். अंधे की ताकतों के काम को मिटाने के लिए क्या करना है करके पौलुस लिखता है. இந்த அந்தகார கிரியைகள் காணக்கூடாதவைகள் அவைகளை அழிக்க என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்கிறான் இங்கே. बच्चे जवान थोड़ा ध्यान से सुनिएगा. பிள்ளைகளே, வாலிபர்களே, கவனத்தோடு கேளுங்கள். आप हम जो आमने सामने देखते हैं उससे बढ़कर अंधे की संसार में एक बहुत बड़ी बात हो रही है. நாம் நேரடியாய் முகமுகமாய் பார்க்கிற காரியங்கள் இருக்கிறதே, அதையும் தாண்டி பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் காணக்கூடாத அந்த அந்தகார உலகத்தில் நடக்கிறது. वो लड़ाई करता है, அவன் போரிடுகிறான் அங்கே. पौलुस करता है, उसके साथ हमारा संघर्ष है. பவுல் சொல்கிறான், நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி. उस संघर्ष को सामना करने के लिए क्या करना है करके बाइबल बतलाती है. அந்த போராட்டத்தை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி வேதம் இங்கே சொல்கிறது. उन सारी बातों पर प्रकाश डालने के लिए समय नहीं है, எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இப்போது போதாது. परंतु कुछ बातों को मैं सामने लाने के लिए चाहता हूं. ஆனா சிலவற்றை உங்கள் முன்பு கொண்டு வருகிறேன். आप अगर आगे 13वां पद से लेकर 17वां पद तक एफिसियों की 6 अध्याय में पढ़ेंगे. ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், वहां कमर बांधने के लिए एक बेल्ट दिया गया है அங்கே சத்தியம் என்னும் கச்சை என்று சொல்லி அறையிலே கட்டக்கூடிய ஒன்று, और सिर को ढांकने के लिए एक हेलमेट दिया गया है. அப்படியே தலையை பாதுகாப்பாய் வைக்க ஒரு ஹெல்மெட் ஒன்று சொல்லி இருக்கிறது. छाती को बचाने के लिए एक ब्रेस्ट प्लेट दिया गया है. அப்படியே நாம் மார்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக மார் கவசம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. और पूरे शरीर को बचाने के लिए एक ढाल दिया गया है. முழு சரீரத்தையும் நாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு கவசம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. अपने पांवों को बचाने के लिए वहां पर एक जूता दिया गया है. அப்படியே நாம் கால்களிலே பாதரட்சியை தொடுத்து பாதத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு इन बातों को हम जानते हैं, இந்த காரியங்களை அறிந்திருக்கிறோம். लेकिन इसी प्रकार की बात को एक और जन के जीवन में आप पुराना नियम में देख सकते हैं. ஆனால் இதே விதமான காரியங்களை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இன்னொரு மனிதனுடைய காரியத்திலே பார்க்க முடியும். एक और पर्सन में சாரி, ஒரு மனிதனிலே நீங்கள் பார்க்க முடியும். नहीं, आप इसको देखने के द्वारा ही आपको अंदर एक नई प्रकाश और ताकत चले आएगा. நீங்கள் அதை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ளே ஒரு புதிய உற்சாகமும் புது பலனும் கடந்து வரும். उसको पहचानने के लिए मैं आपको पुराना नियम के ओर ले जा रहा हूं. அதை அறியக்கூடிய அளவுக்கு உங்களை நான் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே எடுத்து செல்கிறேன். इस बात को मन में रखते ही पौलुस जो है नया नियम में लाता है. இந்த காரியத்தை மனதில் வைத்தவனாகத்தான் பவுல் அந்த புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வருகிறார். हम उसको पहले देखेंगे. அதை முதல்ல நாம் பார்த்து விடலாம். मेरे साथ खोलिएगा என்னோடு திறவுங்கள். ஏசாயா नबी की किताब 59 अध्याय. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59வது அதிகாரம். वहां पर 16-17 पद को देखेंगे. 16-17 वசனங்களை அங்கே நீங்கள் பார்க்கலாம். वहां प्रभु यीशु मसीह के बारे में एक तस्वीर हमें मिलता है. அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு காட்சி நமக்கு கிடைக்கிறது. और ஏசாயா नबी की किताब उसका 59 अध्याय 16 और 17 पद को हम देखने जा रहे हैं.
ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 59வது அதிகாரம் 16-17 வசனங்களை பார்க்கலாம். 59 अध्याय में पूरा वहां के अधर्म की बातें के बारे में पाते हैं. 59வது அதிகாரத்திலே அங்கே காணப்படுகிற அக்கிரமங்களை குறித்தே நாம் பார்க்கிறோம். उसके बाद इस बात को आप देखते हैं. அதற்கு பின்பு நீங்கள் இந்த காரியத்தை பார்க்கிறீர்கள். मैं फिर मन में इस समय को रखते क्योंकि कम्युनियन भी है, मन में रखते इन बातों का आपके सामने संक्षेप में पेश करने के लिए चाहता हूं. நமக்கு நற்கருணையும் இருக்கிறதுனாலே நாம் இதையெல்லாம் மனதில் வைத்து காலத்தை வைத்து சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். 16 और 17 पद में यीशु मसीह का एक तस्वीर दिया गया है. 16-17 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு காட்சி இருக்கிறது. परमेश्वर देख रहा है, கர்த்தர் அங்கே பார்க்கிறார். इन लोगों के लिए जो पाप में डूब रहे हैं, इनके लिए विनती करने के लिए कोई होगा. பாவத்திலே மாண்டு கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறவன் ஒருவன் உண்டோ? उनके लिए नाके पर खड़ा होने के लिए कोई होगा. அவர்களுக்காக திறப்பிலே நிற்க ஒருவன் உண்டோ? उस तलाशी में कोई भी नहीं मिल रहा. அவர் தேடுகிற அந்த தேடுதல் வேட்டையிலே யாரும் அவருக்கு கிடைக்கவில்லை. इसलिए 16वां पद में लिखा है, ஆகையினாலே வசனம் 16ல இருக்கிறது. परमेश्वर ने देखा कि कोई भी पुरुष नहीं और इससे अचंभा किया, उसने इससे अचंभा किया कि कोई विनती करने वाला नहीं. तब उसने अपने ही भुजबल से उद्धार किया और अपने धर्मी होने के कारण वो संभल गया. ஒருவரும் இல்லை என்று கண்டு வேண்டுதல் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. नया नियम में परमेश्वर ने कुछ बातों से चकित हुआ करके यीशु मसीह के बारे में दिया गया है. புதிய ஏற்பாட்டிலே தேவனாய கர்த்தர் சில காரியங்களை கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்கிறது. एक मिलिट्री ऑफिसर प्रभु यीशु मसीह के पास आया. ஒரு நூற்றுக்கதிபதி மிலிட்டரி ஆபீசர் இயேசுவினிடத்தில் வந்தார். वो रोमी है. அவர் ரோமரை சேர்ந்தவர். वो अपने नौकर की चंगाई के लिए प्रभु के पास आता है. அவர் வந்த காரணம் என்ன? தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக. और जब यीशु ने कहा तुम्हारे घर में आके मैं उसको चंगा करूंगा, இயேசு சொன்னார் உன்னுடைய வீட்டுக்கு வந்து நான் அவனை சுகப்படுத்துவேன். அவர் சொன்னார் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், मैं उसके लिए योग्य नहीं हूं. நான் அதற்கு பாத்திரவான் அல்ல. लेकिन एक बात को मैं जानता हूं. ஆனால் ஒன்றை நான் அறிவேன். क्या है? என்ன அது? जैसा मेरे शब्दों में अधिकार है, எப்படி என்னுடைய சொல் வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறதோ, किसी सिपाही से मैं कहता हूं हाँ वो आता है, ஒரு வீரனை பார்த்து வா என்றால் வருகிறான், जा कहने से जाता है. போ என்றால் போகிறான். अगर मेरे शब्द में इतना अधिकार है, என்னுடைய வார்த்தையிலே இவ்வளவு அதிகாரம் இருக்கும் என்றால் तो परमेश्वर का पुत्र है. நீரோ தேவனுடைய குமாரன். इसलिए आपके बोली पर बहुत ज्यादा सामर्थ रहेगा. ஆகையால் உம்முடைய வார்த்தையிலே அதிக வல்லமை காணப்படுமே. इसलिए प्रभु से कहा, ஆகையால் ஆண்டவரிடத்தில் சொன்னான், आप यहीं से एक शब्द कर दीजिएगा, நீங்கள் இங்கே இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், समस्या खत्म हो जाएगा. பிரச்சனை முடிந்துவிடும். मेरा घर का समस्या खत्म हो जाएगा. உன் வீட்டு பிரச்சனை முடிந்துவிடும். मेरा नौकर ठीक हो जाएगा. வேலைக்காரன் சுத்தமாவான். उस पर प्रभु का वचन में लिखा है. அதிலே தேவ வசனத்தில் எழுதி இருக்கிறது. यीशु ने उसके विश्वास को देखकर चकित हुआ. இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று. उसी प्रकार एक और जगह में भी पाते हैं. அப்படியே இன்னொரு இடத்திலும் நாம் வாசிக்கிறோம். एक खानानी स्त्री, கானானிய ஸ்திரீ ஒருவள், जब यीशु ने उसको ऐसी बातों का कह के थोड़ा सा निराशा में डाला था, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி அவள் கொஞ்சம் சோர்வடைந்த போது, वो अपने बेटी के लिए आई हुई थी. அவள் தன்னுடைய மகளுக்காக வேண்ட வந்திருந்தாள். अपने बेटी की चंगाई के लिए आई हुई थी. மகளின் சுகத்துக்காக வேண்ட வந்திருந்தாள். वो पीछे पुकारते रही. அவள் பின்னாலே கூப்பிட்டுக் கொண்டே கிடந்தாள். यीशु ने उसके ऊपर ध्यान नहीं दिया. இயேசுவோ அவளை கவனிக்கவில்லை. उसके चेले आके कहने लगे, சீஷர்கள் வந்து சொன்னார்கள். क्या कहने लगे? என்ன சொன்னார்கள்? वो परेशान करती है, थोड़ा सा जवाब दे दीजिए ना. தொந்தரவாய் செய்து கொண்டே இருக்கிறாளே, கொஞ்சம் அவளுக்கு பதில் கொடுமையா. तुरंत यीशु ने कहा, உடனே இயேசு சொன்னார், अरे हम कुत्ते को अपना बच्चों का खाना नहीं खिलाएंगे. அவர் சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பம் நாய்களுக்கு நான் போடுவது எப்படி? इतना निराशा के बच्चों को यीशु के मुंह से वो सुनने के बावजूद, இப்படி ஒரு சோர்வுள்ள வசனத்தை இயேசுவின் வாயினாலே அவள் கேட்ட பின்பும் वो तुरंत वो कानानी स्त्री कहती है, அந்த கானானிய பெண் உடனே சொன்னாள், मेज से गिरी हुई उन टुकड़ों से वो तो तृप्त होते हैं ना. மேஜையிலிருந்து விழும் துணிக்கை இருக்கிறதே, அதிலிருந்து திருப்தி வராதோ? कुत्ता जो है, कुत्ता का बच्चा जो है उसे तृप्त होता है ना. நாய்
குட்டிகளும் கூட அந்த துணிக்கைகளை சாப்பிடாதோ? यीशु देखा, இயேசு பார்த்தார். बाप रे बाप, அடே அப்பா, அடே அப்பா, इसका विश्वास कितना तगड़ा है। இவளுக்குள்ள என்ன ஒரு பெரிய விசுவாசம். जब हम प्रभु के सोचने से बाहर उस पर विश्वास को जाहिर करते हैं, நாம் இயேசு கிறிஸ்து அவர் நினைக்கிற காட்டிலும் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற வேளையிலே वो चकित होता है, அவர் ஆச்சரியப்படுகிறார். इससे हम आशीष पाते हैं। இதிலே ஆசீர்வாதம் நமக்கு தான் உண்டு. परंतु यहाँ प्रभु चकित होने का एक कारण बतलाया गया है, जो खोज रहा था वो नहीं मिल रहा। ஆனால் இங்கே ஆண்டவர் ஆச்சரியப்பட்டதின் காரணம் என்ன? அவர் தேடினார், இல்லை என்பதினாலே. कोई विनती करने वाला नहीं है, வேண்டுதல் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. और यहाँ खड़े होने के लिए कोई नहीं है, இங்கே நிற்பதற்கு யாரும் இல்லை. इसलिए ஆகையால் वो खुद एक मल्लयुद्ध करने वाला जैसा अपना भुजबल को तगड़ा किया है। அவரே மல்யுத்தம் பண்ண போகிறவன் போல தன்னுடைய புயத்தை வலுப்படுத்தினார். उसके लिए उसने क्या किया मालूम है? அதற்காக அவர் செய்தது என்ன தெரியுமா? 17वां पद को देखिएगा। 17ஆம் வசனத்தை பாருங்கள். यशायाह 59 अध्याय का 17वां पद। ஏசாயா 59 17வது வசனம். वहां पर बाइबल साफ बतलाती है। அங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது. क्या लिखा है? என்ன எழுதி இருக்கிறது? 17वां पद को डिस्प्ले कीजिएगा। 59 अध्याय का 17वां पद। 59வது அதிகாரம் 17வது வசனம். धर्म के जीलम நீதியின் மார்க்கவசம் और सिर पर उदार का ठोप, ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசிலே தரித்து पलटा लेने वालों का वस्त्र धारण किया है, நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பிட்டா வைத்து और जलजलाहट को बागे की नाई पहन लिया है। வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். यहाँ पर एक तस्वीर यीशु मसीह के बारे में पुराना नियम में येसाया दर्शाता है, இங்கே பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு படத்தை ஏசாயா காண்பிக்கிறான். और इसी बात को लेने के लिए हमें नया नियम उत्साहित करती है। இந்த காரியத்தை நாமும் தரித்துக் கொள்ள எடுக்க புதிய ஏற்பாடு நம்மை உற்சாகப்படுத்துகிறது. वहां भी टोप को देखते हैं, அங்கேயும் தலைச்சீரா உண்டு, वहां भी जीलम को देखते हैं, அங்கேயும் மார்க்கவசம் உண்டு, वहां भी वस्त्र को देखते हैं। அங்கேயும் வஸ்திரம் ஒன்று உண்டு. उसी प्रकार की बात को नया नियम में विश्वासियों को पहनने के लिए पौलुस उत्साहित करता है। அதே விதமான காரியத்தை தான் புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்கிறான். क्या बाइबल हमें बतलाती है? வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? अगर तुमको ये अंधे की ताकतों से लड़ना है, பார் பார், உனக்கு இந்த காணக்கூடாத வல்லமையோடு போராட வேண்டுமா? यीशु के समानता में चले आओ, இயேசுவை போல மாறிவிடு, उसी सामर्थ में चले आओ, அவருடைய வல்லமைக்குள்ளே வந்துவிடு, उसी के हथियारों को अपना लो, அவருடைய ஆயுதங்களை தரித்துக்கொள். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उसने विजय पाया, அவர் வெற்றி சிறந்தார். इसलिए तुम भी उसी तरीका से विजय पा सकोगे। ஆகையால நீயும் அவரை போல அதே முறையில வெற்றி பெற முடியும். उसने बलवंत बना, அவர் பலமானார், इसलिए तुम भी बलवंत हो सकते हो। ஆகையால நீயும் பலப்பட முடியும். इसलिए यीशु के जैसे ही पहनने के लिए आपको हमको बाइबल सलाह देती है। ஆகையால இயேசுவை போலவே தரித்துக் கொள்வதற்கு வேதம் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை சொல்கிறது. मैं यहाँ एक बात को थोड़ा थोड़ा मैं समझाने के लिए कोशिश करूंगा। நான் இங்கே ஒரு காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுக்கு போதிக்க முயற்சி எடுப்பேன். उद्धार का ठोप पहनने का मतलब क्या है? ரட்சிப்பென்னும் தலைச்சீரா அதை அணிய வேண்டியதனுடைய அர்த்தம் என்ன? ये सत्य का बेल्ट को कमरबंद के रूप में बांधने का अर्थ क्या है? சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டுவது அதனுடைய அர்த்தம் என்ன? आप और हम अच्छी तरह से जानते हैं। நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். यीशु ने खुद कहा, இயேசுவே சொன்னார், मैं ही मार्ग और सत्य हूं। நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன். इसका मतलब यीशु को अपना कमरबंद के रूप में अगर तुम साथ सटा के बांध लोगे, तुम सीधा खड़ा सकते हो। நீ இயேசுவை உன்னுடைய அறையிலே கச்சையாக சத்தியமாக கட்டிக்கொண்டால் நீ நேராய் நிற்க முடியும். आपको मालूम है, உங்களுக்கு தெரியும், ज्यादा चलिएगा पहले दर्द करता है कमर, அதிகமாய் நடந்தால் முதலாவது வலி இடுப்புல தான் இருக்கும். वहां कमजोरियां चली आती हैं, அங்கேதான் பலவீனப்படும். और वहीं पर लोग जो है ताकत को खोते हैं। அங்கேதான் ஜனங்கள் பலத்தை இழப்பார்கள். परमेश्वर का वचन का कहना यही है, வசனம் என்ன போதிக்கிறது? जहां तुम कमजोर हो, எங்கே பலவீனமாய் இருக்கிறாயோ, जहां ताकत को खोने के लिए रास्ता है, எங்கே பலத்தை இழக்க வழி உண்டோ, उसी में यीशु को पूरी तरह से अपना लो। அங்கே இயேசுவை முழுவதுமாய் தரித்துக்கொள். जैसा भाई सुरेश ने कहा, எப்படி சகோதரர் சுரேஷ் சொன்னாரோ, अपने बल
से नहीं, நம் பலத்தினாலே அல்ல, अपने विचार से नहीं, நம்முடைய எண்ணங்களினாலே அல்ல, उसी के बल से हम बलवंत होते हैं। அவருடைய பலத்தினாலே பலப்படுகிறோம். इसी बात को ही पत्रस कहता है। இதே காரியத்தை தான் பேதுருவும் எழுதுகிறார். पढ़िएगा मेरे साथ उस वचन को, என்னோடு கூட அந்த வசனத்தை வாசியுங்கள். और पहला पत्रस का पहला अध्याय, மன்னித்துக் கொள்ளுங்கள், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5वां पद को पढ़िएगा। வசனம் 5ஐ வாசியுங்கள். पहला पत्रस उसका पहला अध्याय का 5वां पद, பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். जो तुम्हारे लिए स्वर्ग में रखी है, जिनकी रक्षा परमेश्वर की सामर्थ से विश्वास के द्वारा उस उद्धार के लिए जो आने वाले समय प्रकट होने वाली है की जाती है। கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. मैं शब्दों पे मैं ध्यान नहीं लेने के लिए चाहता हूं, எல்லா வார்த்தைகளையும் குறித்து நான் இங்கே பேச வரவில்லை. लेकिन आप इसके ऊपर अंडरलाइन कर लें। ஆனால் இதிலே நீங்கள் அடிக்கோடிடுங்கள். परमेश्वर की सामर्थ से, தேவனுடைய பலத்தினாலே, परमेश्वर की सामर्थ से தேவனுடைய பலத்தினாலே हमारे लिए रक्षा होता, हम सीधा खड़े हो जाते हैं। நாம் காக்கப்பட்டு நாம் நேராய் நிற்கிறோம். मैं प्रभु में पाया जाने के चलते, நான் தேவனுக்குள்ளே இருப்பதினாலே, यीशु मसीह में पाया जाने के चलते, கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருப்பதினாலே मैं शैतान के अंधे की शक्तियों के साथ लड़ने के ताकत रखते हैं। சாத்தானுடைய காணக்கூடாத வல்லமையோடு கூட போரிட நான் ஆயத்தப்படுகிறேன். वो कहता तुम में ये कमजोरी है, அவன் சொல்கிறான் உனக்குள்ள இந்த பலவீனம் உண்டு. शैतान कहता तुम्हारे अंदर ये कमजोरियां पाई சாத்தான் जाती சொல்லுவான் है। உனக்கு பலவீனங்கள் இப்படி. लेकिन हम कहते हैं ஆனா நாம் சொல்லுவோம் अपने बल पर मैं खड़ा नहीं हूं, என்னுடைய பலத்திலே நான் நிற்கவில்லை, मैं परमेश्वर के सामने यीशु मसीह के बल पर खड़ा हूं। நான் தேவனுக்கு முன்பதாக இயேசுவின் பலத்திலே நிற்கிறேன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. यही है सत्य की कमरबंद, இதுதான் சத்தியம் என்னும் அந்த கச்சையை கட்டுவது. इस बात के चलते आजादी है, இந்த காரியத்து நிமித்தமாக விடுதலை ஒன்று உண்டு. इसी बात के चलते हमें हिम्मत होता है। இந்த காரியத்து நிமித்தம் நமக்கு தைரியம் வருகிறது. मैं उसमें भी ज्यादा समय नहीं बिताने के लिए चाहता हूं, அதிலேயும் அதிக நேரம் செலவிட விரும்பாமல் मैं थोड़ा और ध्यान ज्यादा ये ठोप के संबंध में कहने के लिए चाहते हैं, जो हमारे जवानों के लिए खास करके जानकारी की आवश्यकता है। நான் விசேஷமாக தலைச்சீரா இருக்கிற இந்த ஹெல்மெட் அதை குறித்து பேச விரும்புகிறேன். நம்மத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு அதிகமாய் ஒரு விளங்கக்கூடிய பொருந்தக்கூடிய காரியம். भाई बहन, हमारा ठोप उद्धार को दर्शाता करके पौलुस कहता है। சகோதர சகோதரிகளே, இந்த தலைச்சீரா இருக்கிறதே அது நம்முடைய ரட்சணியம் அல்லது ரட்சிப்பை விளக்குகிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். इसलिए एफिसियों की 6 अध्याय में, ஆகையால் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே वहां पर 17वां पद में यूं लिखा है, 17ஆம் வசனத்திலே இப்படியாய் இருக்கிறது. 17वां पद को देखेंगे, வசனம் 17ஐ பார்க்கலாம். उद्धार का ठोप करके लिखा है। ரட்சணியம் என்னும் தலைச்சீரா. मैं फिर कहने के लिए चाहता हूं, திரும்ப சொல்ல விரும்புகிறேன் நான், उद्धार का ठोप कहा जाता है। ரட்சணியம் என்னும் தலைச்சீரா. हमारा उद्धार यीशु मसीह के लहू बहाने के चलते हुआ है करके हम अच्छी तरह से जानते हैं। நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், நம்முடைய ரட்சிப்பு இருக்கிறதே இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதினாலே உண்டாயிருக்கிறது. इस मेज के पास आने के कारण यही है, இந்த கர்த்தருடைய பந்திக்கு வருவதற்குரிய நோக்கமும் காரணமும் அதுவே. यीशु का लहू मेरे लिए बहाया गया है, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, मुझे शुद्ध किया है, என்னை கழுவி இருக்கிறது. जिसके चलते मुझे डिलीवरेंस है या उद्धार है। அது நிமித்தம் எனக்கு விடுதலை அல்லது ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. मेरी आजादी यीशु मसीह के लहू के ऊपर है। என்னுடைய ரட்சிப்பு அல்லது என்னுடைய சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சார்ந்து இருக்கிறது. इसी बात को ही यूहन्ना प्रकाशित वाक्य में बतलाता है। இதைத்தான் யோவான் எழுதும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிறார். आप इसको देखिएगा, நீங்கள் அதை பாருங்கள். फिर उस वचन को और देखेंगे, प्रकाशित वाक्य उसका 12 अध्याय, திரும்ப அந்த வசனத்தை நோக்கி பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம். वहां 11वां पद में हमने देखा शैतान का क्रिया क्या है, அங்கே 11வது வசனத்தில் நாம் பார்த்தோம் சாத்தானுடைய கிரியை என்ன என்று சொல்லி. लेकिन 11वां पद में क्या लिखा है, அங்கே 11வது வசனத்தில் பாருங்கள், वहां ये लोग जयवंत हुए हैं। அங்கே இவர்கள் ஜெயித்தார்கள். किस कारण से, எப்படி, எந்த காரணத்தினாலே, कैसा विजय हुए हैं, எப்படி ஜெயித்தார்கள்? ये अंधे की ताकतों को दोष लगाने से ये लोग कैसा विजय हुए हैं। இந்த காணக்கூடாத சக்தி கிரியை செய்கிறதிலே இவர்கள் எப்படி ஜெயித்தார்கள்? 11वां पद में लिखा है, வசனம் 11 இருக்கிறது. वे मेमने के लहू के कारण, अपने गवाही के वचन के कारण उस पर जयवंत हुए हैं।
அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். बाइबल साफ बतलाती है यीशु मसीह का लहू इसलिए हमें दिया गया है. வேதம் தெளிவாய் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? इस अंधे की ताकतों के साथ लड़ने के लिए, அந்த ஆகாய மண்டலத்தில் உள்ள ஆவிகளின் மேலே போரிட. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कुछ साल के पहले हमारे हाथा में एक जन आए थे சில ஆண்டுகளுக்கு முன்பு நம் வளாகத்தில் ஒரு மனிதர் வந்திருந்தார். और डॉक्टर क्लिफोर्ड कुमार, டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் என்று ஒருவர் வந்திருந்தார். वो एक प्रसिद्ध एवेंजलिस्ट हैं. அவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறார். उनको मैं अच्छी तरह से जानता हूँ. அவரை நன்றாக நான் அறிந்திருக்கிறேன். उनके बेटे को जानता हूँ. மகனையும் அறிவேன். वो बेटे जो है वाशिंगटन डीसी में हैं. அவருடைய குமாரன் வாஷிங்டன் டிசியில் இருக்கிறார். और ये जब यहाँ पर आए थे, கிளிஃபோர்ட் குமார் இங்கே வந்தபோது हम लोग बक्सर में एक क्रूसेड रख रहे थे, उस पे प्रचार करने के लिए आए थे. நாம் பக்சர்ல ஒரு குருசேட் நடத்தி கொண்டிருந்தோம். அதுல பிரசங்கியாராக வந்திருந்தார். और आने के पहले यहाँ सिकरिया में आए थे. அங்கே போவதற்கு முன்பதாக சிக்கரியாவுக்கு முதலாவது வந்தார். उस समय ये हाथा नहीं रहा. அந்த நேரத்துல இந்த வளாகம் இல்ல. वहां भी कंपाउंड वाल हमारा नहीं था. அங்கேயும் கூட காம்பவுண்ட் வால் நம்முடைய காம்பவுண்ட் வால் அல்ல. हमारा कंपाउंड वाले नहीं था. சாரி, அங்கே காம்பவுண்ட் சுவரே இல்லாத அந்த வளாகம் இருந்தது, அவ்வளவுதான். और हमारा स्कूल के चारों तरफ कंपाउंड वाल नहीं बना. நம்முடைய ஸ்கூலை சுற்றி எதுவுமே கோட்டைச்சுவர் கட்டப்படல. दया सागर के चारों तरफ कंपाउंड वाल नहीं बना. தயாசாகரை சுத்தி கோட்டைச்சுவர் கிடையாது. हम खुले जगह में रहे थे. நாம் திறந்து திறந்து ஓப்பனாகத்தான் வாழ்ந்து வந்தோம். उन्होंने प्रार्थना करने के बाद हमसे आके कहा, அவர் ஜெபித்த பின்பு நம்மிடத்துல எங்களிடத்துல வந்து சொன்னார், भाई जब कुमार, சகோதரர் ஜெபகுமாரே, मैं आपको एक छोटा सा सलाह देता हूँ. உங்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனை நான் சொல்லுகிறேன். आपका चारों तरफ ना तो कंपाउंड वाला है, ना रक्षा करने के लिए कुछ भी बात नहीं है. உங்களை சுற்றி பார்த்தா கோட்டைச்சுவரே கிடையாது, பாதுகாப்புக்கு வழியே இல்ல. लेकिन आप एक काम कीजिएगा. நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. उस कोने में जहां हमारा इलेक्ट्रिकल डिपार्टमेंट है, அந்த மூலையில எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. वो एक ब्लाइंड कार्नर है. वहां से यहाँ से गाड़ियां टकराने का डर है. அது ஒரு பிளைண்ட் கார்னரா இருக்கிறது. இங்க இருந்தும் அங்க இருந்து வரும்பொழுது வண்டி மோதுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. इसलिए शत्रु उसको इस्तेमाल कर सकता है. ஆகையால சத்ரு அதை பயன்படுத்த முடியும். इसलिए आपको ये काम करना पड़ेगा. ஆகையால உங்களுக்கு ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கும். गुम गुम के यीशु के लहू के छिड़काने का काम आपको करना है. நீங்கள் சுற்றி சுற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கக்கூடிய வேலை உங்களுடையதாக இருக்கும். आप गुम गुम के प्रार्थना करें. நீங்கள் சுற்றி சுற்றி ஜெபிக்க வேண்டும். यीशु की लहू की जाए, இயேசுவின் ரத்தம் ஜெயம், यीशु की लहू की இயேசு जाए. ரத்தம் ஜெயம். उसको करने के द्वारा அப்படி சொல்லுவதன் மூலமாக आप सुरक्षित रहेंगे. நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். मैं उनकी बातों पर उस समय विश्वास भी नहीं कर रहा था. நான் அந்த நேரத்தில் அவருடைய வார்த்தையில விசுவாசம் வைக்கவே இல்லை. एक बुजुर्ग आदमी बोल रहा है करके मैंने कहा हाँ हाँ हाँ. வயதான ஒரு மூத்த அண்ணன் சொல்றாரு சொல்லி சரி சரின்னு நான் சொன்னேன். कुछ साल के बाद சில ஆண்டுகளுக்கு பின்பு कन्याकुमारी से एक जन आए थे. கன்னியாகுமரியிலிருந்து இன்னொரு மனிதர் வந்தார். और उन्होंने गोफोर्थ को देख के कहा, அவர் கோஃபோர்த்தை பார்த்து சொன்ன காரியம், मैं यहाँ प्रार्थना करने के समय நான் இங்கே ஜெபித்துக் கொண்டிருந்த போது सोन नदी से बहुत सी अशुद्ध आत्माएं आपके कैंपस को अटैक कर रहा है. சோர் நதியிலிருந்து अनेक அசுத்த ஆவிகள் உங்களுடைய கேம்பஸை தாக்குகிறது. इसलिए आपको ये काम करना पड़ेगा. ஆகையாலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, शुक्रवार के रात के समय में, வெள்ளிக்கிழமை இரவின் போது बीच रात में प्रार्थना करने के लिए आप उपाय करें. நடு இரவிலே ஜெபிப்பதற்கு நீங்கள் வழி உண்டாக்குங்கள். खास करके यीशु का लहू करके प्रार्थना करने के लिए लोगों को उत्साहित करें. விசேஷமா இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி ஜனங்களை ஜெபிக்க வையுங்கள். इन बातों को मैं इसलिए आपसे कहता हूं, நான் இதை சொல்லுவதனுடைய காரணம் என்ன? अंधे की आत्माओं की लड़ाई से जीतने के लिए हमें ये बल दिया गया, यीशु का लहू. காணக்கூடாத ஆவிகள் அவைகளோடு கூட போரிட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன? இயேசுவின் ரத்தம். यहां पर साफ बताया गया है, இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, वे जयवंत हुए हैं. அவர்கள் ஜெயித்தார்கள். कैसे जयवंत हुए हैं? எப்படி ஜெயித்தார்கள்? मेमने के लहू के कारण, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே. इसलिए प्रभु बोझ में हम उस पर ज्यादा गौर करके भक्ति के साथ यीशु का लहू मेरे जीवन में सुरक्षा करने के लिए दिया गया करके अंगीकार भी करते हैं. ஆகையினாலே இந்த கர்த்தருடைய பந்தியில நாம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பாத்திரம் அல்லது அந்த இருக்கிறதே அது என்னுடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. कुछ लोग इसमें शामिल होते नहीं है बपतिस्मा लेने के बाद भी. சிலர் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு இதிலே கலந்து கொள்வதே இல்லை.
हमारा मन ठीक नहीं है, என் மனசு சரியில்லை, हमारा घर की बात ठीक नहीं है, வீட்டுல சம்பவம் சரியில்லை, इसलिए हम ये ऐसा इसमें शामिल नहीं होंगे करके कुछ लोग चले भी जाते हैं। ஆகையினால என் மனசு வரலன்னு சொல்லி சிலர் புறப்பட்டு போயிடுறாங்க. लेकिन मैं आपसे कहने के लिए चाहता हूँ, ஆனா உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன், जब आप इसके लिए अपने को लायक बना के, आप योग्य बना के यहाँ पर शामिल होंगे, நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி பாத்திரமான ஆக்கி இதிலே கலந்து கொள்ளும்போது आप अंगीकार करते हैं, ये यीशु का लहू बनता नहीं है लेकिन अंगीकार करते हैं। நீங்கள் இது இயேசுவின் ரத்தமாக மாறுறது கிடையாது, ஆனால் நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீர்கள். रोमन कैथोलिक लोग विश्वास करते हैं ये दाखरस जो है यीशु का लहू बन जाता है, ரோமன் கத்தோலிக்க சேர்ந்தவர்கள் நம்புகிறார்கள் இந்த திராட்சரசம் இயேசுவின் ரத்தமாக மாறுகிறது என்று. लेकिन हम लोग ऐसा विश्वास नहीं ஆனா करते நாம हैं। அப்படி விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. परंतु हम क्या विश्वास करते हैं, ஆனா நம்முடைய விசுவாசம் என்ன? ये यीशु का लहू को दर्शाता है, இயேசுவின் ரத்தத்தை இது குறிக்கிறது. उसके यादगारी में मैं इसमें शामिल होता हूँ, அதை நினைவு கூறும்படி நான் இதை பருகுகிறேன். इसलिए पौलुस कहता है ஆகையினாலே பவுல் சொல்கிறார் पहला कुरिन्थियों 11वां अध्याय में, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே, इसमें शामिल होने के लिए अपने को तैयार रखो, இதிலே நீ பங்கு பெற உன்னை ஆயத்தப்படுத்து. अगर योग्य नहीं होंगे ஒருவேளை பாத்திரமானா இல்லை என்றால் तो इसके चलते बीमार भी हो सकते இது हैं, நிமித்தமாக வியாதியும் பட்டு விடலாம். कुछ लोग भी मर भी गए हैं। சிலர் மரித்து போய்விட்டார்கள். तुम अपने सुरक्षा की बातों को हटाने के लिए कोशिश मत करो, நீ உன்னுடைய பாதுகாப்பை விலக்க முயற்சி எடுக்காதே. इससे मेरा कहने का मतलब यही है, நான் என்ன சொல்ற வர்றேன் தெரியுமா? यीशु का लहू हमारा उद्धार का मूल कारण बनता है। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய ரட்சிப்பு பாதுகாப்புக்கு மூல காரணமாய் மாறுகிறது. उसको टोप कैसा पहनना है, அந்த ரட்சணியத்தை அல்லது அந்த தலைச்சீராவை எப்படி அணிய வேண்டும், कब बनना है, पहनना है, எப்பொழுது அணிய வேண்டும், उसके द्वारा हमारे लिए क्या होता है। அதன் மூலமாய் நமக்கு என்ன கிடைக்கும்? हम जानते हैं हेलमेट हम मोटरसाइकिल चलाने समय पहनने के लिए आदेश दिया गया है। நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த ஹெல்மெட் இருக்கிறது, மோட்டார் பைக் ஓட்டும் பொழுது அதை போட்டுக்கொண்டு ஓட்ட வேண்டும் என்று சொல்லி கட்டளை இருக்கிறது. सरकार का कहने का मतलब क्या है, அரசாங்கம் சொல்றாங்களே ஏன்? हमारा सिर को बचाने के लिए, நம்முடைய தலையை பாதுகாக்க. अगर हमारे एक्सीडेंट हो जाएगा सिर बच जाएगा करके, ஒருவேளை பெரிய விபத்து நடக்கும் என்று சொன்னால் தலை தப்பிவிடும். इसलिए सही हेलमेट को पहनिएगा। ஆகையினால சரியான ஹெல்மெட்டை போடுங்க. लेकिन हम लोग क्यों हेलमेट पहनते हैं, ஆனா நாம் ஏன் ஹெல்மெட் போடுறோம்? पुलिस पकड़ लेगा, போலீஸ் பிடிச்சிருமோ? अपने सिर को बचाने के लिए नहीं, पुलिस पकड़ लेगा इसलिए हम हेलमेट को पहनते हैं। நம்முடைய தலையை பாதுகாக்க அல்ல, போலீஸ் பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு பயந்து போடுறோம். लेकिन मैं आपको हेलमेट की तस्वीर क्यों बाइबल बतलाती है मैं बतलाने के लिए चाहता हूं। ஆனால் இந்த ஹெல்மெட்டினுடைய இந்த காட்சியை ஏன் வேதம் கொண்டு வருகிறது என்பதை வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். कई साल के पहले मैं इस बात को कहा है, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் அதை சொல்லி இருக்கிறேன், பேசி लेकिन जो இருக்கிறேன். नहीं जानते हैं उनके लिए मैं कहने के लिए चाहता हूं। ஆனால் தெரியாதவர்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். यीशु का लहू जो हेलमेट के रूप में हमारे विचारों को रक्षा करने के लिए दिया गया है, उसको पहनने का आवश्यकता क्या है। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது, அது தலைச்சீரால ஹெல்மெட்டை போல நமக்கு அணிய கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. அதனுடைய காரணம் என்ன? मेरे साथ खोलिएगा என்னோட திறவுங்கள் उत्पत्ति उसका 4 अध्याय, ஆதியாகமம் 4வது அதிகாரம். उत्पत्ति उसका 4 अध्याय, ஆதியாகமம் 4 वहां पर 11वां 12वां पद को देखिएगा। 11ஆம் 12ஆம் வசனங்களை பாருங்கள். ये काइन के साथ परमेश्वर का बर्ताव के बारे में बतलाता है। இங்க காயினோடு கூட ஏற்படுகிற அந்த பேச்சுகளை குறித்து பார்க்கிறோம். उत्पत्ति इसका 4 अध्याय, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் इसका 11वां पद, 11வது வசனம். इसलिए अब भूमि जिसने तेरे भाई का लहू तेरे हाथ से पीने के लिए अपना मुंह खोला है उसकी ओर से तू श्रापित है। இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். चाहे तू भूमि पर खेती करें तो भी उसकी पूरी उपज फिर तुझे न मिलेगी। நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. जवान बेटियां और बेटे थोड़ा ध्यान से सुनो। வாலிப தம்பி தங்கச்சிமார்களே கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். शत्रु के अंधे की ताकत, இந்த சாத்தானுடைய காணக்கூடாத வல்லமை तुम्हारा मन को अटैक करता है। உன்னுடைய மனதை தாக்குகிறது. कभी कभी सोने के समय में भी वो अटैक करता है। சில நேரங்களில் தூங்குகிற போதும் அது அட்டாக் பண்ணுகிறது. कई जगहों में मीटिंग करने समय लोग प्रार्थना करने के लिए आते हैं, खास करके जवान लोग। அநேக நேரங்களிலே அல்லது கூட்டங்களை நடத்த செல்லும் பொழுது விசேஷமாய் வாலிபர்கள் ஜெபம் செய்யும்படியாக என்னிடத்தில் வருவார்கள். भैया मेरे लिए प्रार्थना அண்ணா कीजिए, எனக்கா ஜெபிங்க.
देखने में तंदुरुस्त है, क्या किस बात की பார்க்கும்போது प्रार्थना? உடல் நாட்ட சட்டமா இருக்கு, என்ன ஜெபம் இங்கே? पहले सिर को कुचलाएगा, முதலாவது தலைமுடி அப்படியே கொஞ்சம் நோச்சிட்டு அப்படியே, फिर कहेगा हमको स्वप्न दोष की बीमारी है। எனக்கு சொப்பனம் வருகிற ஒரு வியாதி வருகிறது இருக்கிறது. स्वप्न दोष, சொப்பனத்தினால் உண்டாகிற விளைவு, சொப்பனத்தினால் உண்டாகிற விளைவு எனக்கு வருகிறது. उसको आप लोग सब कोई लगभग जानते होंगे। ஒருவேளை இதை நீங்கள் நிறைய பேர் அறிந்திருக்கலாம். ये काम कैसा होता है? இந்த கிரியை எப்படி நடக்கிறது? अंधे के संसार में जो है वो आपके मन को आपके नींद में भी अटैक करने की ताकत रखता है। காணக்கூடாத வான மண்டலங்களில் உள்ள இந்த ஆவிகள் காரியங்கள் இருக்கிறதே உங்களுடைய தூக்கத்திலும் உங்களை தாக்க வல்லமை இருக்கிறது. आप में वो बीज बोता है, உங்களுக்குள்ளே விதைகளை விதைக்கும். परमेश्वर के वचन को शक करने का, தேவ வசனத்தை சந்தேகப்பட, या किसी आदमी के बारे में गलत सोचने का, யாரோ ஒரு மனிதனை குறித்து தப்பா எண்ணம் வைக்க, उसी प्रकार की बीज को डालता है। அப்படிப்பட்ட விதைகளை அது போடும். मैं उदाहरण में जवानों के लिए ये बात को कहने के लिए चाहता हूँ। நான் உதாரணமாய் வாலிபர்களுக்கு என்று சொல்லி இதை சொல்ல விரும்புகிறேன். आप किसी के बारे में भी नहीं सोचे होंगे, लेकिन सोए होंगे, நீங்கள் யாரை குறித்து யோசிக்க மாட்டீங்க, யோசிக்காம தூங்கிட்டு இருப்பீங்க. लेकिन गहरे नींद में एक स्वप्न आएगा, ஆனால் நல்ல தூக்கத்துல இந்த சொப்பனம் வரும். आप किसी के साथ नाच रहे हैं நீங்கள் யாரோடு கூட டான்ஸ் ஆடுற மாதிரி और नाच रहे हैं, நல்ல டான்ஸ் ஆடுறீங்க. और आप स्वप्न के आप अब उसी नींद के गहराई में हैं, நீங்கள் தூக்க மயக்கத்துல முழுவதுமாய் இருக்கிறீங்க நல்லா, लेकिन आप नाचते हैं उसके ஆனா साथ। நீங்களோ நல்லா ஆடிட்டு இருக்கீங்க. अगर वो बुढ़ी होगी तो जवान लोग भूल जाएंगे, ஒருவேளை அது வயதான கிழவியா இருந்தா அந்த வாலிபன் மறந்தே போயிடுவான். लेकिन गुड्डी होगी तो याद करते रहेंगे। ஆனால் அது ஒரு வாலிப பிள்ளை பெண்ணா இருந்துன்னு சொன்னா இவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான். वैसे ही बहनों को भी वही हो सकता है। அப்படியே சகோதரிகள் அல்லது வாலிப தங்கச்சிமார்களுக்கும் நடக்கும். आप बुढ़ा रहेगा तो भूल जाएंगे बुढ़ा के साथ क्या नाचेगा, கனவுல வந்தது வயதான கிழவன் சொன்னா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க நீங்க. लेकिन गुड्डा होगा तो याद रखिएगा, ஆனால் வயதான கிழவன் இல்ல, ஒரு फिर நல்ல उसी को डेवलप करते रहेंगे, வாலிபன் வந்தா யோசிச்சுட்டே फिर उसी இருப்பீங்க. के ओर हाथ बढ़ाने के लिए कोशिश करेंगे। அதையே பார்க்க அவையே யோசிக்க நினைச்சிட்டு இருப்பீங்க. इसलिए नींद में भी आपको अटैक करने की ताकत या अंधे की ताकतें रखते हैं। ஆகையினாலே உங்களுடைய தூக்கத்திலேயும் உங்களை அட்டாக் பண்ணக்கூடிய காணக்கூடாத வல்லமைகள் உண்டு. किसी भी हालत में वो बीज बोने के लिए चाहता है, எந்த ஒரு நிலைமையிலும் அது உங்கள் மேலே விதையை போட்டுவிட வல்லமை பெற்றது. आपके मन में बीज बोने के लिए चाहता உங்களுடைய है, மனதிலே விதையை போட்டுவிடும். लेकिन आप यहाँ पर देखिएगा, ஆனா இங்க நீங்க பாருங்க, कैन ने अपना भाई हाबिल का रक्त को बहाया, காயின் என்பவன் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலின் ரத்தத்தை சிந்தினான். और आबेल की खून को पृथ्वी पिया, அந்த ஆபேலின் ரத்தத்தை பூமி எடுத்துக்கொண்டது விழுங்கிற்று. उस बात को प्रभु कहते हुए कहता है, அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லிதான் அங்கே சொல்றாரு. ये पृथ्वी जो तुम्हारा भाई को खून को पीने के चलते, இந்த பூமி உன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்தை வாங்கி கொண்டதினாலே तुम अगर कितना भी बीज बोओगे वो पैदा नहीं करेगा। நீ எவ்வளவுதான் விதை விதைச்சாலும் அது உனக்கு பலனை தராது. बाइबल ये बतलाती है, வேதம் இப்படி சொல்லுகிறது. एक वचन को और ध्यान कीजिएगा, இன்னொரு வசனத்தை பார்த்து விடலாம். इब्रानी उसका 12वां अध्याय, எபிரேயர் 12ஆம் அதிகாரம். इब्रानी उसका 12वां अध्याय में एक वचन को पौल वहां इब्रानी के लेखक कहता है, எபிரேயருக்கு ஆக்கியோன் 12வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை சொல்கிறான் பாருங்கள். वो 24वां पद को पढ़िएगा, 24வது வசனத்தை வாசியுங்கள். इब्रानी उसका 12 अध्याय का 24वां पद, எபிரேயர் 12:24வது வசனம். वहां पर क्या लिखा है, என்ன இருக்கிறது அங்கே? और नई वाचा का मध्यस्थ यीशु और छिड़काव के उस लहू के पास आए हो जो हाबिल के लहू से उत्तम बातें कहता है। புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுறதை பார்க்க நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்பட்ட ரத்தத்திற்கு வந்திருக்கிறீர்கள். यहाँ हाबिल के खून के साथ उससे बढ़कर यीशु के रक्त को यहां पर बतलाया गया है। இங்கே ஆபேலுடைய ரத்தத்தோடு கூட ஒப்பிட்டு மிகவும் நன்றா இருக்கிற ரத்தமாகிய இயேசுவினுடைய ரத்தத்தை சொல்லி இருக்கிறது. कहने का मतलब यही है, அர்த்தம் என்ன அங்கே? वहां हाबिल का खून के चलते काइन का बीज कामयाब नहीं है, அங்கே ஆபேலின் ரத்தத்தினாலே காயினுடைய விதை முளைக்காமல் போனதினாலே उसी प्रकार
அப்படியே यीशु के लहू के चलते இயேசுவின் இரத்தத்தினாலே तुम्हारे मन में शैतान जो बीज बोने के लिए कोशिश करता है, உங்களுடைய மனதிலே சாத்தான் விதைகளை போட முயற்சி எடுக்கிறானே, चाहे स्वप्नों के द्वारा हो या कल्पनाओं के द्वारा हो, சொப்பனங்களினாலேயோ அல்லது கற்பனையினாலேயோ, ये गलत बातें तुम्हारे साथ बांटने की वजह से हो, அல்லது தவறான காரியங்களை உன்னிடத்துல பேசுவது நிமித்தமாகவோ, फलवंत नहीं होगा अगर तुम उस लहू का ठोप को पानोगे। நீ அந்த இரத்தத்தினாலான தலைச்சீராவை அணிந்திருக்கும் பொழுது அது ஒரு பலனையும் கொடுக்காது। इसलिए हम गाते हैं, ஆகையினாலே நாம் பாடுகிறோம், there is power in the name of Jesus, सामर्थ यीशु मसीह का लहू में है, यीशु के लहू में विजय है, यीशु मसीह यीशुவின் இரத்தத்திலே यीशु के வெற்றி लहू உண்டு, में सामर्थ है, இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு। इसी का हमेशा पालना करो, இதை எப்பொழுதுமே தரித்துக்கொள், इसी का हमेशा इस्तेमाल करो, இதை எப்பொழுதுமே பயன்படுத்து। तुम्हारे विचारों को, உன்னுடைய எண்ணங்களை, तुम्हारे कल्पनाओं की दुनिया को உன்னுடைய கற்பனையின் உலகத்திலே यीशु का लहू से डांप के रखो, இயேசுவின் இரத்தத்தினாலே அதை நீ மறைத்து வை, ताकि अंधे की विचार तुम्हारे ऊपर प्रबल ना होने पाए, फलदायक ना होने पाए। இது நிமித்தமாக காணக்கூடாத எண்ணங்களோ எந்த சத்தியமோ உண்மையிலே தாக்கத்தை உண்டு பண்ண முடியாது। नया नियम में भी उस बात को यीशु ने कहा था, புதிய ஏற்பாட்டிலும் அதை இயேசு சொன்னார், पत्रस से प्रभु ने कहा था, பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், शैतान तुम्हें पटकने के लिए, सूप में पटकने के लिए उत्तर मांगा था, சாத்தான் வந்து சுலகினாலே உன்னை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான்। शैतान तुम्हारे ऊपर अटैक करने के लिए अंधे की दुनिया में वो मांग रहा, परमिशन मांग रहा है। சாத்தான் உண்மையிலே தாக்குதலை உண்டு பண்ண अंधகார அதாவது காணக்கூடாத உலகத்திலிருந்து என்னிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்தான்। अय्यूब को तो पता ही नहीं था वहां ऊपर क्या बातचीत हो रही है, யோபுக்கு தெரியாமல் இருந்தது மேலே என்ன பேச்சு நடக்குது என்று சொல்லி, इसलिए वो विचार में बिल्कुल घबराया हुआ था। ஆகையினால எண்ணங்களினாலே அவன் கலங்கி இருந்தான்। लेकिन यहाँ पत्रस से प्रभु कहता यही विचार वहां हो रहा है, ஆனால் பேதுருவை பார்த்து இங்கே சொல்கிறான், இதே எண்ணம் தான் ஆண்டவர் சொல்கிறார் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, पटकने के लिए उत्तर मांगा है। உன்னை புடைக்கிறதற்காக உத்தரவு கேட்கிறான்। प्यारों थोड़ा ध्यान से सुनिएगा, பிரியமானவரே கவனித்து கேளுங்கள், we are under constant attack of the enemy from the high places which is unseen। ऊपर जो अंधे की जगह है वहां से लगातार हमारे ऊपर हमला के ऊपर हमला होते रहता है। इसलिए यीशु के लहू में जो ताकत है उसको प्रतिदिन प्रति घड़ी आप अपनाते हुए इस्तेमाल करते रहना जरूरी है। ஆகையால இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே இருக்கிற வல்லமை பலன் அதை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக் கொண்டே நீங்கள் இருக்க வேண்டும்। यीशु के लहू में ताकत है। இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு। कई लोगों को जब भूत पकड़ता है, அநேகருக்குள்ளே பிசாசு பிடித்திருக்கும்போது लोग ये कहते हैं कि यीशु का लहू बोलो ना, ஜனங்கள் சொல்வார்கள் இயேசுவின் இரத்தம்னு சொல்லு। वो शैतान से डरा हुआ आदमी नहीं बोलता है, அந்த சாத்தானால பிடிக்கப்பட்ட மனுஷன் சொல்ல மாட்டான்। क्योंकि यीशु का लहू को हम लोग प्रयोग नहीं कर पाते अपना व्यक्तिगत व्यवहारिक जीवन में। ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் அதை பயன்படுத்துவது கிடையாது। प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள், आपके विचार में, உங்களுடைய எண்ணங்களிலே, आपके स्वप्न में, சொப்பனத்திலே, आपके कल्पनाओं में உங்களுடைய கற்பனையிலே शैतान का बीज சாத்தானுடைய விதை काम नहीं कर सकता है வேலைக்கு உதவாது। अगर आप நீங்க यीशु के खून में डापे गए हैं। இயேசுவின் இரத்தத்தினாலே மறைந்திருந்தால் कितने लोग विश्वास करते हैं? थोड़ा जबरदस्ती के साथ हालेलुया बोले। यस इट इज ट्रू, ये तो सच बात है, ये सच बात है। இது உண்மையான मैं காரியம்। यीशु के खून के अधीन में हूं, நான் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் மறைக்கப்பட்டிருக்கிறேன்। इसलिए शैतान ஆகையினால சாத்தானே तुम कितना भी बीज बो, நீ எவ்வளவுதான் விதையை போட்டு பாரு, कितना भी बीज बो, எவ்வளவுதான் விதையை போடு, कोई काम का नहीं है। அது வேலைக்கே உதவாது। पहले 1 किलो डालेगा, முதல்ல 1 கிலோ விதையை போடுவான், कुछ नहीं हुआ है। ஒண்ணுமே வரல। फिर 3 किलो डालेगा, 3 கிலோ போடுவான், कुछ नहीं हो रहा। ஒண்ணும் நடக்கல। 5 किलो डालेगा, 5 கிலோ போடுவான், फिर कुछ नहीं हो रहा। திரும்ப ஒண்ணும் வரல। शैतान बेवकूफ नहीं है अपना बीज को खराब करने के लिए, बर्बाद करने के लिए। அவன் முட்டாள் அல்ல தன்னுடைய விதையெல்லாம் நாசமாக்குவதற்கு। यहाँ कुछ नहीं होने वाला है, அவன் நினைப்பான் இங்க ஒண்ணுமே நடக்காது, सोल चाल के भाग जाएगा। அவன் விதையெல்லாம் நஷ்டப்படுத்தாம போயிடுவான்। यीशु के ऊपर भी डालने के लिए कोशिश किया था। இயேசுவின் மேலே விதையை போட முயற்சி எடுத்தான்। आपको मालूम है यीशु का आया हुआ परीक्षा के बारे में मालूम है? இயேசுவினுடைய அந்த சோதனை குறித்து நீங்கள் அறிவீர்கள்। पत्थर को रोटी बनाइए,
கல்லை அப்பங்களாய் மாற்றும். प्रभु ने कहा नहीं करूंगा. ஆண்டவர் சொன்னார் नहीं செய்ய மாட்டேன். ऊपर से कूद जाइए. மேலே இருந்து தாழ குதியும். नहीं करूंगा. நான் செய்ய மாட்டேன். मेरे सामने थोड़ा झुकिए. எனக்கு தாழ விழுந்து என்னை வணங்கும். नहीं जाऊंगा. இல்லை இல்லை இல்லை. बाइबल बतलाती है. வேதம் சொல்லுகிறது. इसलिए शैतान थोड़ा समय के लिए भाग आ रहा. ஆகையினாலே சாத்தான் கொஞ்ச காலம் மட்டும் அவரை விட்டு விலகி போனார். उस बात को बाइबल साफ बतलाती है. அதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. पढ़िएगा मत्ती रचित सुसमाचार. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்கள். 4 अध्याय 4ஆம் அதிகாரம் 11वां पद को पढ़िएगा. வசனம் 11 வாசியுங்கள். इन परीक्षाओं के बाद இந்த சோதனைகளுக்கெல்லாம் பின்பு जब शैतान के विचारों को यीशु ग्रहण करने के लिए तैयार नहीं रहा. சாத்தானுடைய திட்டங்களையும் காரியங்களையும் இயேசு ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லாத போது, कूदने के लिए तैयार नहीं रहा. குதிக்க ஆயத்தமா இல்லை, बदलने के लिए तैयार नहीं रहा. மாற்ற ஆயத்தமா இல்லை, और झुकने के लिए तैयार नहीं रहा. தாழ வணங்க ஆயத்தமா இல்லை. और शैतान के सारे विचारों को नखराते रहा यीशु. இயேசு சாத்தானுடைய எல்லா எண்ணங்களையும் முறித்து முறித்து பேசினார். क्या 11 पद में क्या लिखा है? வசனம் 11 என்ன எழுதி இருக்கிறது? तब அப்பொழுது 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 शैतान उसके पास से चला गया. பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். आप किसी पियकड़ के बारे में सुने होंगे. குடிகாரனை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குடிகாரன், पीने वाला, சாராயம் குடிக்கிறவன், எதையாவது குடிக்கிறவன். नाम मसीह है लेकिन काम दूसरा है. பெயரு கிறிஸ்தவன், வேலை இன்னொன்னு. पादरी साहब से मुलाकात हुआ रास्ता में. வழியில போதகர், சபை போதகரை சந்திச்சுக்கிறான். குடிகாரன் पिया हुआ है, நல்லா குடிச்சிருக்கான். पादरी साहब कहाँ से आ रहे हैं? வடின்னு பேசுறான் அவன். तो पादरी ने कहा तुम मसीह नाम रखा लेकिन चर्च आता नहीं है. என்னப்பா உன் பேரே கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிற, கோயிலுக்கெல்லாம் வர்றதே இல்லையே. तुम क्या करेंगे साहब? என்ன செய்யதையா, என்ன செய்யுது? पीने के आदत में शैतान को ढकेल दिया है. இந்த குடி பழக்கத்துல சாத்தான் என்ன கொண்டு தள்ளிட்டான். शैतान सब चले आता है. சாத்தான் வந்த உடனே हम पी लेते हैं நான் குடிச்சிருவேன். और पीने के बाद पता नहीं है मैं क्या हूँ क्या नहीं हूँ. குடிச்ச பிறகு எனக்கு தெரியாது நான் யாரு இல்லைன்னு சொல்லி. बीते हफ्ता एक बहुत अच्छी बात हुई जब बिहार में नीतीश कुमार के ऊपर ये दबाव दिया गया प्रोहिबिशन को हटाइए. तो मैं बिल्कुल घुटना में प्रभु से विनती किया, हे प्रभु हम लोग प्रार्थना करके इस प्रोहिबिशन को लाए हैं, इसलिए फिर से प्रार्थना करते हैं नीतीश कुमार के लिए वो इसके लिए झुकना ना पाए करके. கடந்த வாரத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் மேலே பயங்கரமான ப்ரெஷர். இந்த குடி விலக்கு இருக்கிறதே, இது அந்த இதை எடுத்து போட்டுருங்க, எல்லாரும் அதுக்கு அதை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே பயங்கரமான போராட்டம் நடக்க. நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இது நல்லா அமல்படுத்தி இருக்கிறாங்க, திரும்ப வந்துடக்கூடாதேன்னு சொல்லி ஜெபித்தேன். मैं आपसे कहने के लिए चाहता हूँ, உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். आप क्या किए मुझे मालूम नहीं, मैंने क्या किया. நீங்க என்ன செய்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் ஒண்ணு செஞ்சேன். प्रभु के पाँव को पकड़ के मैं किला के रोते प्रार्थना किया था. இயேசுவின் பாதத்தண்டையில் அவர் பிடித்து நான் அழுது அப்படி ஜெபித்துக் கொண்டிருந்தேன் நடுங்கி. दूसरा दिन मीटिंग की बातें खबर में आया है. அடுத்த நாள் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அங்கே என்ன பேசுனாங்கன்னு சொல்லி செய்தித்தாள்ல வந்தது. नीतीश कुमार ने ये कहा है, நிதிஷ் குமார் சொன்ன காரியம், अगर किसी इलाका में शराब पाया जाएगा वहां का दरोगा भी सस्पेंड होगा. எந்த இடத்துலயாவது குடின்னு சொல்லி ஏதாவது வச்சு காணப்பட்டான்னு சொன்னா அங்க இருக்கிற போலீஸ்காரனுடைய ஹெட்டையே மாத்திடுவோம், मैं अपना कमरा சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். कुचल के तरह परमेश्वर का धन्यवाद. ரூம்ல குதிச்சு ஆண்டவருக்கு நன்றி हे சொன்னேன். प्रभु हमारी प्रार्थना सुन ली गई. ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. मैं बच्चा के नहीं कूदने लगा, பிள்ளைய போல பையனை போல குதிச்சேன். आप कुछ भी माने. நீங்க என்ன நம்பினாலும் சரி. ठीक, अभी ये पियकड़ के बात आएंगे. சரி, இப்பொழுது இந்த குடிகாரன் அந்த கதைக்கு வருவோம். पादरी साहब ने कहा, பாதிரி போதகர் சொன்னாரு, सुनो शैतान जब आता ना, சரி நீ சொன்ன சாத்தான் வாரான் இல்லையா, அப்போ நீ என்ன செய்யணும்? पीछे चले जाओ कहना. நீ சொல்லணும் பின்னால போன்னு சொல்லணும். पीछे जाओ, பின்னால போ, வாங்க ஓடுங்க இருந்து சொல்லணும். 2 हफ्ता के बाद फिर पादरी साहब उनसे मुलाकात कर रहे हैं. திரும்ப 2 வாரம் கழிச்சு திரும்ப அந்த போதகர் அவனை சந்திக்கிறார் வழியில. अभी भी साहब पिया हुआ है. அந்த மனுஷன் குடிச்சிட்டு தான் வந்திருக்கான் அவன். उसने बोला, अरे भाई क्या कहेंगे पादरी साहब, आपने ऐसा सलाह दिया है. போதகரை பார்த்து சொல்றான், என்னையா நீங்க அப்படி ஒரு ஆலோசனை கொடுத்தீங்க பாருங்க. मैंने शैतान को कहा पीछे जाने के लिए, நான் சொன்னேன் பின்னால போன்னு சொல்லி சாத்தான் அப்படி சொன்னேன் பாருங்க. आपके मंत्र को मैं अपनाया था, உங்களுடைய மந்திரத்தை நான் சொல்லிட்டேன். लेकिन वो क्या क्या पीछे जाके ऐसा धकेल दिया, मैं सीधा शराब भट्टी में ही गिरा. அவன் பின்னால போய் என்ன தள்ளி விட்டான்.
நேரிய சாராயம் எங்க கிடைக்குமோ நிறைய அங்கேயே போய் விழுந்தேன். इसलिए मैं पी लिया. ஆகையினால விழுந்து குடிச்சேன். कई लोग शायद इस प्रकार कोशिश करते होंगे, ஒருவேளை அநேகர் இப்படியாக முயற்சி எடுக்கலாம். लेकिन मैं आपको बतलाने के लिए चाहता हूँ. உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். इस 11वां पद को देखिएगा. இந்த 11வது வசனத்தை பாருங்க. तब அப்பொழுது तब அப்பொழுது तब அப்பொழுது शैतान का बीज जब सफल नहीं होता है, அந்த சாத்தானுடைய விதையெல்லாம் முளைக்காம போன உடனே एक बार कोशिश किया, ஒரு முறை முயற்சி எடுத்தான், दूसरे बार कोशिश किया, இரண்டாவது முறையும், तीसरे बार कोशिश किया. மூன்றாவது முறை முயற்சி எடுத்தான். यीशु जब भूखा था, भूख के बारे में बातचीत किया. இயேசு பசியா இருந்தார், பசி குறித்து சாத்தான் வந்தான். यीशु सेवकाई में उतरने पर था, प्रसिद्धा के बारे में बातचीत किया. இயேசு ஊழியத்துல இறங்க போறாரு, அவன் பிரசித்தமாகிறதை குறித்து பேசுறான். यीशु बड़े बड़े चमत्कार काम करने पर था, उस समय ऊपर से कूद के चमत्कार दिखाने के लिए कहा था. பெரிய பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வேளையில அவன் சொன்னான், மேலே இருந்து குதித்து நீ அற்புதங்களை காண்பியும் என்று சொன்னான். लेकिन उन सारे बीजों को परमेश्वर ने, प्रभु ने कहा हटो. ஆனால் எல்லா விதைகளையும் பார்த்து ஆண்டவர் முறித்து போட்டு போ என்று சொன்னார். शैतान ने कहा कि मेरा बीज यहाँ काम नहीं कर रहा. சாத்தான் நினைத்தான், என்னுடைய விதை இங்கே मैं நடக்காது, कितना भी बो रहा हूँ, எவ்வளவுதான் போட்டாலும் ஒன்னும் ஆகல. 1 किलो बो रहा हूँ, 3 किलो बो रहा हूँ, 5 किलो बो रहा हूँ, कामयाब नहीं हो रहा. 1, 3, 5 கிலோன்னு போட்டாலும் ஒரு விதைக்கு ஆகல. मैं आगे बर्बाद नहीं करूंगा. நான் விதையை நாசமாக்க மாட்டேன். तब शैतान उसके पास से चला गया. அப்பொழுது பிசாசானும் அதை விட்டு விலகி போனான். आज आप हिम्मत बांधें. இன்றைக்கு நீங்கள் தைரியமாயிருங்கள். आप कह सकते हैं, நீங்கள் சொல்ல முடியும், मेरा विचार में है शैतान, என்னுடைய விண்ணங்களிலே சாத்தானே, आकाश मंडल से काम करके मेरे विचारों को बुरी बातों से भरने वाला, ஆகாய மண்டலத்திலே கிரியை செய்து என்னுடைய எண்ணங்களிலே தீமையை விதைக்கிறவனே, गलत बातों को भरने वाला, தவறான எண்ணங்களை விதைக்கிறவனே, तुम्हारा बीज मुझ में काम नहीं आएगा. உன்னுடைய விதை எனக்கு உள்ளே கிரியை செய்யாது. क्योंकि मैं यीशु का लहू के अंदर डंपा गया हूं, उसका ठोप को पाना हूं. ஏனென்றால் நான் இயேசுவுடைய ரத்தத்துக்குள்ளாக நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன், அதனுடைய தலைச்சீராவை அணிந்திருக்கிறேன். इससे आप बलवंत से भी बलवंत होने के लिए परमेश्वर सहायता करने पाए. இதனாலே நீங்கள் வெற்றிக்கு மேலே ஜெயங்கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். एक और बात को भी मैं आपको दिखाने के लिए चाहता हूं. இன்னொரு காரியத்தையும் காண்பிக்க விரும்புகிறேன். ध्यान से सुनिएगा. நன்றாக கவனியுங்கள். यहाँ पर जिलम के बारे में दिया गया है. இங்கே மார்க் அவசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. वो जो हमारा हृदय को छिपाने की बातों को दर्शाता है. அது நம்முடைய இருதயத்தை மறைக்கக்கூடிய காரியம். मन की बातों को छिपाने के लिए परमेश्वर ने बहुत बड़ा काम किया. மனதினுடைய காரியங்களை மறைக்க தேவன் பெரிய கிரியை செய்து விட்டார். लेकिन हृदय की बातों को छिपाने के लिए भी परमेश्वर का वचन हमें रास्ता दिखाता है. ஆனா இருதயத்துக்குள்ளே உள்ள காரியங்களையும் பாதுகாக்க தேவ வசனம் வழி இருக்கிறது. आप जानते होंगे, நீங்கள் அறிந்திருப்பீர்கள், बंदूक से दूसरों को उड़ाने के लिए जो चाहते हैं, துப்பாக்கினாலே பிறரை சுட விரும்புறானே, वे पहले सिर को वे अटैक करने के लिए कोशिश करते हैं. அவர்கள் முதலாவது தலையை குறிவைத்து தான் பார்ப்பார்கள். या यहाँ कान में लगाते हैं ताकि इसको उड़ा दे. அல்லது காதுல வைப்பா, ஏன்னு சொன்னால் இதை அப்படியே வெடிக்க செய்ய வேண்டும் என்று. लेकिन दूर से जब चलाता है, ஆனா தூரத்திலிருந்து ஒருவன் சுடுறான்னு சொன்னா शायद सिर मिस हो जाएगा करके ஒருவேளை தலை தப்பிரும் என்று சொல்லி वे सीधा सीने के लिए लगाता है. அவன் நேராய் நெஞ்சுக்கு நேராய் அந்த துப்பாக்கியை நீட்டுவான். आपका याद होगा, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், हमारा भाई विनोद जब नासरीगंज में काम कर रहा था, நம்முடைய சகோதரர் வினோத் நாசர்கஞ்சிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். वहां उनको गोली से लोग मारने के लिए कोशिश किए थे. துப்பாக்கியினாலே அவரை சுட வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்தார்கள். जरा सा हृदय से 1 इंच हटके उनको लगने के चलते उनका अंतड़ी टूट गया, लेकिन हृदय बच गया. அந்த துப்பாக்கி குண்டு இருதயத்திலிருந்து 1 இன்ச் விலகி இங்கே போனதினாலே அது குடலில் பாய்ந்தது, அதில் சேதம் உண்டாக்கிட்டு, ஆனால் இருதயம் தப்பிட்டு. उनका 9 इंच का अंतड़ी हटाया गया है. அவருக்கு 9 இன்ச் உள்ள அந்த குடல் நீக்கப்பட்டிருக்கிறது. आपको मालूम होगा, உங்களுக்கு ஒருவேளை தெரியலாம், अभी जिंदे हैं. இப்பொழுது உயிரோடு இருக்கிறார்கள். शत्रु फिर हृदय को कोशिश करता है. சாத்ரு திரும்ப இரண்டாவது இருதயத்துக்கு நேராக குறிவைக்கிறான். जबकि आपके मन की बातों से वो हार जाता है. ஏனென்றால் மனதினுடைய காரியங்களினாலே அவன் தோற்று விடுகிறான். आपके हृदय के ओर लगाता है. அவன் உங்களுடைய இருதயத்தை நோக்கி வைக்கிறான். उसको बचाने के लिए क्या दिया गया है? அதைக்கு காப்பாற்ற என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? जीलम दिया गया है. மார்க் கவசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. आप सबों को शायद मालूम होगा, நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கலாம் ஒருவேளை, अक्सर ये जीलम जो है पीतल से बनाया जाता है. இந்த
இந்த ஜிலம் அல்லது மார்க்கவசம் இருக்கிறதே அது வெண்கலத்தினால உண்டாக்கப்பட்டிருக்கும். ये पित्तल कैसा बनाया जाता है? அது வெண்கலம் எதனால அந்த வெண்கலம் உலகம் வருகிறது தெரியுமா? दो प्रकार का मेटल को मिला के पित्तल को बनाते हैं. ரெண்டு விதமான உலோகங்களை இணைத்து உருக்கி தான் இந்த வெண்கலத்தை செய்வார்கள். मैं साइंस सब्जेक्ट या केमिस्ट्री यहाँ नहीं ले रहा हूँ. சயின்ஸ் சப்ஜெக்டோ கெமிஸ்ட்ரியோ நான் இங்க கற்றுக் கொடுக்க வரவில்லை. तो आपको शायद मालूम है ஒருவேளை உங்களுக்கு தெரியும் कॉपर और जिंक ये दोनों को मिलाने से ही पित्तल बनता है. காப்பரையும் ஜிங்கையும் இணைத்தால் தான் இந்த உலோகம் வருகிறது வெண்கலம். तांबा कॉपर कहते हैं ना, कॉपर காப்பர் என்று சொல்வார்களே, कॉपर का गुण क्या है? காப்பருடைய குணம் என்ன? बहुत मुलायम है, அது ரொம்ப சாஃப்டான ஒரு உலோகம். बहुत मुलायम है, ரொம்ப சாஃப்டா இருக்கும். और उसको मोड़ सकते हैं. அதை நீங்கள் வளைக்கலாம். इसलिए इलेक्ट्रिसिटी में उसको ज्यादा इस्तेमाल करते हैं. ஆகையினால எலக்ட்ரிசிட்டில மின்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க. उसको पतला 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 करके खींच के पतला तैयार बना सकते हैं. அதை ஒல்லியாய் மெல்லியாக அந்த வடிவம் கொடுத்து அவர்கள் உருவாக்குவார்கள். वो तांबा का गुण वही है. அந்த வெண்கலம் அல்ல அதனுடைய குணமே அதுதான். காப்பர் उसको बच्चा भी तो मोड़ सकता है. அந்த காப்பர் வயரை பிள்ளை கூட வளைச்சிரும். जिंक का गुण क्या है? ஜிங்குடைய குணம் என்ன? जिंक साधारण टेम्परेचर में हाथ से टूटने का ताकत रखता है. அந்த ஜிங்க் சாதாரண டெம்பரேச்சர்ல கையினாலே உடைஞ்சு போயிடும். उसको तोड़ सकते हैं. அந்த ஜிங்கை நீங்க உடைச்சிரலாம். बच्चा भी तोड़ सकते हैं. பிள்ளை கூட உடைச்சு போட்டுறலாம். एक टूटने वाली चीज को ஒரு உடைகிற பொருள் जो बिल्कुल नरम किया हुआ उस तांबा के साथ मिलाइएगा, அது முழுவதுமாய் மிருதுவான வளையக்கூடிய ஒரு உலகத்தோடு இணைத்தால் वो पित्तल बन जाता, बहुत मजबूत है. அது வெண்கலமாகி நல்ல திட உலோகமாய் மாறுகிறது. इसलिए पित्तल का झिलम उन दिनों में सिपाहियों को दिया जाता था. ஆகையினாலே இந்த வெண்கலத்தை போன்ற அந்த கவசம் சிப்பாய்களுக்கு கொடுக்கப்பட்டது. जैसे आज बुलेट प्रूफ जैकेट नेताओं को दिया जाता है. எப்படி இன்றைக்கு புல்லட் ப்ரூஃப் அந்த ஜாக்கெட் வந்து லீடர்ஸ்க்கு தலைவர்களுக்கு எல்லாம் கொடுக்கறாங்களே, वो राहुल गांधी हो, मोदी हो, वे लोग उसके पहने हुए हैं. ராகுல் காந்தியா இருக்கட்டும், மோடிஜியா இருக்கட்டும், அவர்கள் அதை அணிந்திருக்கிறார்கள். क्योंकि कोई दूर से भी गोली मारेंगे उनको भीतर नहीं लगेगा करके. எங்க தூரத்திலிருந்து துப்பாக்கியால் சுட்டாலும் அது உள்ளே போகாது என்று. वो पित्तल उसका रोकने का ताकत रखता है. அந்த வெண்கலம் அதை தடுக்க சக்தி உடையதா இருக்கிறது. इसी प्रकार அப்படியே आत्मिक दुनिया में இந்த ஆவிக்குரிய உலகத்திலே दो चीजों के मिला के ही हमारा जीवन बनता है. ரெண்டு காரியங்களை இணைத்து தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு உண்டாகிறது. मेरे साथ खोलिएगा என்னோடு திறவுங்கள். और पहला तेसलोनिकियों, 1 தெசலோனிக்கேயர், पहला तेसलोनिकियों उसका 5वां देगा 8वां पद को देखिएगा. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். पहला तेसलोनिकियों उसका 5वां देगा 8वां पद को. 1 தெசலோனிக்கேயர் 5 8வது வசனத்தை பாருங்கள். पर हम तो दिन के हैं, विश्वास और प्रेम की झिलम पहनकर और उधार की आशा का टोप पहनकर सावधान रहें. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். ओ दो चीजें हमें दिया गया है. ரெண்டு விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. एक है विश्वास, ஒரு காரியம் விசுவாசம், दूसरा है प्रेम. இரண்டாவது அன்பு. ये विश्वास जिंक के समान टूटने वाली है साधारण तव से. இந்த விசுவாசம் ஜிங்கை போன்று உடையக்கூடியது சாதாரணமாய். इसलिए प्रभु ने शैतान से कहा पत्रस के विश्वास टूटने ना पाए. ஆகையினாலே பேதுருவை குறித்து சொல்லும் பொழுது பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினேன் ஆண்டவர் சொல்றாரு. इसलिए विश्वास जो है जिंक के समान है. ஆகையினால விசுவாசம் ஜிங்க் உலகத்தை போன்றது. प्रेम किसको दर्शाता है? அன்பு எதை போன்றது? तांबा के समान है. அது இந்த காப்பரை போன்றது. ये तांबा और जिंक मिलने से मजबूत पित्तल जैसा बनता है. இந்த காப்பரும் இந்த ஜிங்கும் இணைக்கும் போது அது ஒரு அருமையான ஒரு உலோகமாய் வெண்கலமாய் மாறுகிறது. विश्वास और प्रेम मिल जाने से जबरदस्त झिलम बनता है. இது விசுவாசமும் அன்பும் இணைவதனாலே ஒரு வலுவான மார்க்கவசம் உருவாகிறது. क्या आपका हृदय को आप बचाने के लिए चाहते हैं? நீங்கள் ஒரு இதயத்தை காப்பாற்ற விரும்புகிறீர்களா? अपने जीवन को इस बात को इस्तेमाल करके झिलम को तैयार करें. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த ரெண்டு காரியத்தினால இணைத்து ஒரு மார்க்கவசத்தை உண்டாக்குங்கள். कोई कहेगा हमारा विश्वास बहुत तगड़ा है. சிலர் சொல்லுவார் எங்களுடைய விசுவாசம் ரொம்ப வலுவா இருக்கு. बहुत अच्छी बात है. ரொம்ப நல்லதையா? परंतु ஆனால் अगर विश्वास के साथ प्रेम को नहीं मिलाएंगे, விசுவாசத்தோடு அன்பை இணைக்காவிட்டால் पहला कुरिन्थियों 13वां अध्याय में लिखा है कुछ भी काम का नहीं. 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டது போல அது ஒன்றுக்கும் உதவாது. मैं इसमें ज्यादा विस्तारण बोलने की आवश्यकता नहीं है. நான் இதில் அதிகமாய் விஸ்தாரமாய்
பேச வரவில்லை. समय को कम करने के लिए मैं इस बात को आपको जानने के लिए देता हूं. நேரத்தை வைத்து நான் குறைப்பதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். बाइबल बतलाती है, வேதம் சொல்கிறது, अगर मैं पहाड़ को उखाड़ने का भी विश्वास रखूं, மலைகளை பெயர்க்கத்தக்கதாக விசுவாசம் எனக்குள்ள இருந்தாலும் मुझ में प्रेम नहीं है, என்னிலே அன்பு இல்லை என்று சொன்னால் कुछ भी नहीं हूं, ஒன்றுமே இல்லை, कुछ भी नहीं हूं. ஒன்றுமே இல்லை. केवल विश्वास को रखने से आप इस जिलम को तैयार नहीं कर सकते. விசுவாசத்தை மட்டும் வைத்தால் நீங்கள் அந்த மார்க்க வசத்தை தயாரிக்க முடியாது. प्रेम को मिलाइएगा. அதிலே அன்பை இணைத்துக் கொள்ளுங்கள். कोई कोई कहेंगे हम प्रेम रखते हैं लेकिन विश्वास नहीं बनता है. சிலர் சொல்வார்கள் அன்போடு நான் இருக்கிறேன், விசுவாசம் இல்லாமல் இருக்கிறேன். आप हमेशा ताकत बिना ही रहेंगे, நீங்கள் சக்தி பலனற்றே இருப்பீர்கள், बहुत मुलायम रहेंगे, நீங்கள் ரொம்ப சாஃப்டா இருப்பீங்க, करके आप रहेंगे. நீங்கள் ஆன் சொல்லியே இருப்பீங்க. लेकिन दोनों को मिलाइएगा, ஆனா ரெண்டையும் இணைத்து விட்டால், विश्वास और प्रेम को मिलाइएगा, விசுவாசத்தையும் அன்பையும் இணைத்தால் आपका ताकत आपको हृदय को बचाने की ताकत रखता है. உங்களுடைய பலன் உங்களுடைய இருதயத்தை காக்கக்கூடியதா இருக்கும். वो वहां से कितना भी तीर बेचते रहे, மேலே இருந்து எவ்வளவோ அம்புகளை அவன் எய்தாலும், तीर बेचते रहेगा, அவன் அம்புகளை எய்தாலும், लेकिन आपका छाती या हृदय बचे रहेगा. உங்களுடைய மார்போ அல்லது உங்களுடைய இருதயமோ தப்பிக்கொண்டே இருக்கும். विश्वास करने वाले, प्रेम के साथ विश्वास करने के लिए सौंपने वाले दोनों हाथों को उठा के हालेलुया कहें. அன்போடு விசுவாசத்தை இணைக்கிறவர்கள் हालेलुया, हालेलुया. मन को बचा के रखो, மனதை பத்திரமாய் வைத்துக்கொள். तुम अपने ताकत से नहीं कर सकते हो, உன்னுடைய சொந்த பலத்தினால் செய்ய முடியாது. प्रभु का लहू के आधीन में आके இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே வந்து मैंने कई वचनों को आपके सामने लाया. அநேக வசனங்களை நான் இன்றைக்கு பேசினேன். वैसे ही अपने हृदय को बचा के रखो, அப்படியே இருதயத்தையும் தப்பிக்கொள். जिसमें से अच्छी बातें निकलने पाए, இதிலிருந்து நல்லவைகள் வெளியே வரட்டும், जिसमें से जीवन की नदियां निकलने पाए. இவைகளிலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் வரட்டும். प्रभु ने कहा भीतर से जीवन की नदियां निकलने पाए. இயேசு சொன்னார், உள்ளே இருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும். हमने भी गीत गाया, பாடணுமே, मुझ में से जीवन बहने दे, என்னிலிருந்து இந்த வாழ்வு நதிகள் புறப்படட்டும். उस जीवन की नदियां बहने के लिए அந்த ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு செல்ல प्रेम और विश्वास को मिला के जीलम को तैयार करें. அன்பையும் விசுவாசத்தையும் இணைத்து ஒரு மார்க்கவசத்தை ஆயத்தப்படுத்துங்கள். प्रभु इस प्रभु भोज के लिए तैयार होके आए हुए आप सबके अंदर இந்த கர்த்தருடைய பந்திக்காக ஆயத்தப்பட்டு வந்திருக்கிற உங்களுக்குள்ளே ये कलवरी का प्रेम को उंडेलने पाए, இந்த கல்வாரியினுடைய அன்பை தேவன் கொடுப்பாராக. जो अपने शत्रु को भी क्षमा करने का ताकत रखता है, தன்னுடைய எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய அன்பு, जो प्रेम को बहाने के लिए ताकत रखता है, அந்த அன்பை புறப்பட்டு செல்லக்கூடிய பலனுடையது அது. धोखा दे के भाग गया था, इनकार किया था, उस पत्रस को खोज में वो चले आता है. ஏமாற்றி போயிட்டான், பின்மாற்றம் அடைந்து போயிட்டான், அந்த அன்பு அவனை தேடி பின்னால் போயிட்டு पत्रस की जाके बताइए मैं जी उठा हूं करके बतलाए करके यीशु कहता है. இயேசு சொன்னார், பேதுருவுக்கு போய் சொல்லு நான் உயிரோடு எழுந்து விட்டேன் என்று சொல்லி नाम लेके बोल रहा है. பெயரை வைத்து சொல்லுகிறார். जिसने 3 बार इनकार किया था, 3 முறை மறுதலித்தவன், उसका प्रेम आगे बढ़ते 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 इतना दूर तक जाता है. அவருடைய அன்பு முன்னேறி முன்னேறி அவ்வளவு தூரம் போயிட்டு, न केवल शत्रु के लिए, சத்ருக்கா மாத்திரமல்ல, तो इनकार करके पीछे हट गया, அவன் குறை சொல்லி அல்லது மறுதலித்து பின்னால போனவன், उसको भी प्रेम से वो खींच लेता. அவனையும் கூட அன்பு இழுத்து கொண்டது. तोमा பாருங்கள், लोगों की बातों पर विश्वास नहीं करता, ஜனங்களுடைய சொல்லுவதிலே நம்ப மாட்டான், साथियों की बातों पर विश्वास नहीं करता. கூட இருந்தவங்க சொன்னா நம்ப மாட்டான். हम लोगों ने देखा था, நாங்கள் அவரை கண்டோம், जीविता यीशु को देखा था, உயிரோடு இருக்கிறவரை கண்டோம், मुझे विश्वास नहीं है करके कहने நான் वाला. நம்ப மாட்டேன்னு சொல்லுவான். उस थोमा के लिए 8 दिन के बाद फिर प्रभु दर्शन दे रहा है. 8 நாட்களுக்கு பின்பு தோமாவிடத்தில் ஆண்டவர் தரிசித்து उसका வருகிறார். प्रेम का आप नाप नहीं सकते हैं. அந்த அன்பை நீங்கள் அளக்க முடியாது. जब कभी हम इसके पास चले आते हैं, எப்பொழுதெல்லாம் பந்திக்கு முன் வருகிறோமோ, कलवारी प्रेम के सामने चले आते हैं, அந்த கல்வாரி அன்புக்கு முன்பதாக வருகிறோம். उस प्रेम के ऊपर विश्वास करने के द्वारा அந்த அன்பிலே விசுவாசம் வைப்பதினாலே हमारा जीलम जो है तगड़ा हो जाता है. நம்முடைய மார்க்கவசம் வலுவடைகிறது. शत्रु का तीर उसमें टूट जाता है, சத்துருவின் அம்பு வந்து அதிலே முறிந்து விழும், उसमें ताकत नहीं रखता है. அதிலே பலன் இல்லாமல் போகும். आइए प्रभु के ओर ताकने की आवश्यकता है. நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். अन्य बातों के बारे में आगे शायद समय मिलेगा, मैं बतलाऊंगा. பிறகு நேரம் இருந்தா அது குறித்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். लहू की जाए, ரத்தம் ஜெயம், यीशु की लहू की जाए. இயேசுவின் ரத்தம் ஜெயம். जितने लोग हो सके अपना सिर झुका के अपने दाहिने हाथ को उठा के தன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி முடிந்தவர்கள் இப்படி காரியங்களை சொல்லலாமா? हम प्रार्थना करेंगे. ஜெபிக்கலாமா?